பெண்கள் எல்லாமே பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கான போராட்டம் அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். இந்த போராட்டம் வந்து எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னம்னா, சென்னை கோட்டூர்புரம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் ஒதுக்கப்பட்ட வீடுகளை வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கல, தாவேக அரசு வந்து மறுப்பு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி அப்பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது 40-50 வருஷமா அதே பகுதியில் இருந்த மக்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்புகளில் இருந்த பழைய வீடுகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பழுதடைஞ்சு உடைஞ்சு இடிஞ்சு விழுகிற நிலையில போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. புகாரும் வந்து ஏற்கப்பட்டிருக்கு. ஆனா கடந்த திமுக ஆட்சியில வந்துட்டு புதுசா கட்டப்பட்டு இருக்க குடியிருப்புகள்ல வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா இப்ப ஆட்சி மாறினோடனே தாவேக ஆட்சியில வந்துட்டு அதுக்கான ஆவணங்கள் வந்து எதுவுமே இல்லை, நாங்க வாங்கல அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதாகவும் ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அப்பகுதி மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேக ஆட்சியில அந்த மாதிரி ஆவணங்கள் எதுவுமே வாங்கலன்னு சொல்லி போய் சொல்றாங்க, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடு வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக ஆட்சியில இதுக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும், ஒதுக்கப்பட்ட வீடுகள் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நீதி கேட்டு போராட்டம் செஞ்சுட்டு இருந்த மக்களை வந்துட்டு குண்டுக்கட்டா தூக்கி கைது செஞ்சிருக்காங்க போலீசார். இதுக்கு வந்துட்டு தாவேக அரசு என்ன பதில் சொல்ல போகுது?